திருமலைக்கு மேல வந்தோனே பாத்தீங்கன்னா, எங்களுக்கு நைட்டு தான் அங்க பிரச்சனை சேவா இருக்கனால, எங்களுக்கு டேல நெறையவே டைம் இருந்துச்சு. ஸோ, நாங்க அந்த மலைக்கு மேல இருக்கிற பல கோயில்கள எங்களுக்கு தரிசிக்க வாய்ப்பு கிடைச்சுச்சு. அதுல ஒண்ணு தான் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி டெம்பிள்ங்க. அந்த கோவிலுக்கு நாங்க அப்படியே போனோம். இப்ப நாங்க காரை பார்க் பண்ணிட்டு வேணுகோபால சுவாமி டெம்பிளுக்கு வந்துட்டோம். அந்த கோவிலுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய கடை இருக்கு ரெண்டு சைடுமே. பூஜை ஜாமான்கள், சின்ன விளையாட்டு ஜாமான்கள், ஃபேன்சி ஐட்டம், பேட்ஸ், நிறைய ஐட்டம்லாம் வச்சிருந்தாங்க. சரி, அங்க அப்படியே நாங்க பொறுமையா வேடிக்கை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் மலை அந்த ஸ்டெப்ஸ் ஏறினோம். அந்த ஏழுமலையானோட கூடயே அவரு பகடை விளையாட்டு விளையாண்டவர். அவரோட பேரு பாதிராம் பவாஜி. அவங்க ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் இதுதான். இந்த இடத்துல எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தப்ப பாத்தீங்கன்னா நிறைய பிளேஸ் இருக்கு அந்த திருமலைக்கு மேலேயே. பாப விநாசம், ஆஞ்சநேய டெம்பிள், அதுக்கப்புறம் சிலா தோரணம், பெருமாள் பாதம், இந்த நிறைய இடம் இருந்துச்சுங்க. பட் எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கூட்டமாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தெரிஞ்சு சம்மர் ஹாலிடேனால இவ்வளவு கூட்டமா இருக்குன்னு. ஸோ அது இல்லாம இந்த பிளேஸ் தான் நாங்க ஏற்கனவே பார்த்தது. நாங்க இந்த வேணுகோபால சுவாமி தான் நாங்க மிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை இந்த டைம் நாங்க கவர் பண்ணிட்டோம். அதனால நாங்க ரிட்டன் தேவஸ்தானத்துக்கே வந்துட்டோங்க. அன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் டே போல உற்சவர் வந்துட்டு வீதி உலா வந்தாருங்க. அது முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய யானைகள், பின்னாடி வந்துட்டு மேலதாளத்தோட உற்சவர் வீதி உலா வந்தாருங்க. நாங்க அங்க சில பேர் பாத்தீங்கன்னா அதுக்கு ஆராதனை காட்டுறதுக்கு ரெடியாவே இருந்தாங்க. இத பாக்குறப்பயே ரொம்ப அழகா இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுங்க. அந்த மூமெண்ட் தான் இது. இந்த உற்சவரை தரிசிச்சக்கு அப்புறம் நாங்க வராக சுவாமி டெம்பிளுக்கு போனோம். அங்க வராகர் மூர்த்தியை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க பிரதேசத்துக்கான சேவாவுக்கு நாங்க ரெடி ஆகணும். இந்த வராக சுவாமி டெம்பிள் லைன்ல நிக்கிறப்ப பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இந்த புஷ்பகரணி தீர்த்தம் இருந்துச்சு. அதை அப்படியே நாங்க வேடிக்கை பார்த்துட்டு லைன்ல நின்றுட்டு இருந்தோம். அங்க பிரதர்ஷனம் பண்றதுக்கு முன்னாடி இந்த தீர்த்த கிணத்துல தாங்க நாங்க குளிச்சுட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எங்களுக்கு டைம் இருக்காதனால இன்னைக்கே பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஸோ நாங்க பர்ச்சேசிங் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். அங்க எங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் ஏதாச்சும் தேவைன்னா அங்கே நாங்க இந்த பர்ச்சேஸ் ஸ்ட்ரீட் தாங்க. இது லைட்லாம் நல்லா போட்டு பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அப்படியே லைனா நாங்க வேடிக்கை பார்த்துட்டே போயிருந்தோம். அங்கதான் நாங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த கிருஷ்ண பரமாத்மா தேர் ஓட்டுற அந்த காட்சி உண்டான ஃப்ரேம் போட்டோவை நாங்க நிறைய இடத்துல தேடிட்டு இருந்தோம். பட் எங்க அதிர்ஷ்டம் திருமலையில இருக்கிற இந்த கடையிலேயே எங்களுக்கு அந்த பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வரப்ப தனியா அது வந்து ஒரு பெரிய கார்டன் மாதிரி இருந்துச்சு. அதுல இது பர்டிகுலரா என்ன பிளேஸ்னா கீதா உபதேசம். அந்த விஷ்ணு பகவான் பின்னாடி அர்ஜுனனுக்கு தேரோட்டுறப்ப ஒரு அறிவுரை கூறுவார், அட்வைஸ் பண்ணுவார். அந்த பிக்சர் தான் இது சிலை வடிவுல நமக்கு இங்க வச்சிருக்காங்க. சுத்தியும் வாட்டர் ஃபவுண்டன் இருந்துச்சு, நிறைய செடிகள், பூச்செடிகள் சுத்தி இருந்துச்சு. அந்த ஈவினிங் டைம்ல நல்லாவே இருந்துச்சு. சிட் அவுட் பிளேஸும் அங்க நிறைய அங்கங்க வச்சிருந்தாங்க.
அதுக்கப்புறம் நாங்க அங்க பிரதட்சணம் பண்றதுக்காக ரெடியாக கிளம்பிட்டு இருந்தோம். போற வழியில பாத்தீங்கன்னா இந்த வெங்கடாஜலபதியோட ஸ்டாச்சு வச்சிருந்தாங்க. நிறைய பேர் இங்க போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நானும் அதை கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டேன். நாங்க இப்போ மெயின் சன்னதிக்கு வந்துட்டோம். இங்க தேவஸ்தானத்துக்கு உண்டான சேனலுக்கு கர்நாடிக் மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க அதை ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்து கொஞ்ச நேரம் லிசன் பண்ணிட்டு இருந்தோம். நல்லாவே இருந்துச்சு அந்த மூமெண்ட். இந்த அங்க பிரதர்ஷன சேவா ஆன்லைன்ல 100% மிஸ் ஆகாம எப்படி புக் பண்றதுன்ற வீடியோவை நான் ஷார்ட் வீடியோவா போட்டிருக்கேன். அதுக்கு உண்டான லிங்கை இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அப்லோட் பண்றேன். நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 12:30 ஆயிடுச்சு. நாங்க அங்க பிரதட்சணம் சேவா பண்றதுக்காக புஷ்பகரணி தீர்த்தத்துல புனித நீராட போறோம். ஸோ எங்களால இதுக்கு மேல ரெக்கார்ட் பண்ண முடியாதுங்க. கேமரா கேரி பண்ண முடியாது. அங்க அலோடும் இல்லை. ஸோ அங்க என்ன நடந்துச்சுன்ற டீட்டெயில்ஸை நாங்க உங்களுக்கு சொல்றோம். புஷ்பகரணி தீர்த்தத்துல புக் பண்றதுக்கான டிக்கெட் காட்டினதும் உள்ள விடுவாங்க. அங்க நம்ம முங்கி எந்திரிச்சிட்டு அந்த ஈரத்தோடயே நாங்க வைகுண்டம் என்ட்ரியில நாங்க அங்க லைன்ல நிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. அங்க பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேரையும் செப்பரேட்டா லைன்ல நிக்க வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உமன்ஸை தான் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு 2:30 2 o'clock அந்த டைம்ல நம்மள உள்ள அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உள்ள பாத்தீங்கன்னா அங்க ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் பேக் செக் பண்ணுவாங்க. பேக் எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைன்ல நாங்க நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க உள்ள போயிட்டு ஒரு 1/2 hour கழிச்சுதாங்க ஜென்ஸ் எல்லாம் உள்ள லைனுக்கு அடுத்து அலோவ் பண்ணாங்க. அங்க ஸ்கேன் எல்லாமே முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேலு உமன்ஸ் அண்ட் ஜென்ஸ் ரெண்டு பேருக்கும் செப்பரேட்டா கேபின்ல கொஞ்ச நேரம் உட்கார வச்சிருந்தாங்க. அங்க நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour மேலேயே வெயிட் பண்ணிருப்போம். கரெக்டா டைம் 3:30 ஆகுறப்ப சுப்ரபாதம் பாடுறதுக்கான சவுண்ட் எங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த எங்களுக்கு உமன்ஸ்க்கான கேட்டை ஓபன் பண்ணிட்டாங்க. நாங்க அதுக்கப்புறம் லைன்ல உள்ள தேவஸ்தானத்தோட மெயின்ல நாங்க லைன்ல வந்துட்டோம். உள்ள சுப்ரபாதம் பாடிட்டு இருந்தாங்க. அதை கேட்டுக்கிட்டே நாங்க பங்காரு வாக்கிலோட வாசல்ல லெஃப்ட் சைடு நாங்க அங்க பிரதட்சணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உமன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் லைன்ல நாங்க அங்க பிரதட்சணம் பண்ணி முடிச்சுட்டு அங்க வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க நமக்கு ஹெல்ப் பண்ண. நம்மளுக்கு ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு சுப்ரபாத சேவா முடிஞ்சிட்டு சுப்ரபாத சேவா பார்த்தவங்க எல்லாம் தரிசிச்சக்கு அப்புறமேலு அங்க பிரதட்சணம் பண்ண உமன்ஸை ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணாங்க. நான் தனியா கொஞ்சம் ஒரு கார்னர்ல வெயிட் பண்ணி என் ஹஸ்பண்ட் வர வரைக்கும், அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் விட்டப்ப நானும் அவர் சேர்ந்து அந்த பெருமாளை தரிசிச்சோம். நாங்க ரெண்டு பேரும் நல்லா ஸ்டேபிளா ஒரு சாமியை பார்க்கறதுக்கு நடுவுல இருக்க சென்டர் லைனை சூஸ் பண்ணோம். அந்த இடத்துல இருந்தப்ப எங்களுக்கு பெருமாளை நல்ல ஃப்ரீயாவே நாங்க பார்க்க முடிச்சு. பிகாஸ் வாலண்டியர்ஸ் யாரோ அந்த சென்டர் லைன்ல இருக்கவங்கள டச் கூட பண்ண முடியாது. ஸோ நாங்க பொறுமையா நல்லா சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில 5:30 மணி ஆயிடுச்சு டைம். நான் போய் லட்டு கவுண்டர்ல லட்டெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சூட சாமிக்கு அந்த இடத்துல தீபம் ஏற்றுவாங்களா அந்த இடத்துல நான் சூட வச்சு கும்பிட்டு வேண்டிட்டு நாங்க ஊருக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ தான் எங்க யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நாங்க இத திருப்பதி பெருமாளோட சன்னதில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் குறைகள் இருந்தா தாராளமா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். அப்கமிங் வீடியோல அதை கரெக்ஷன் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பை பை.